ட்ரூ டிவியின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழு உலகமும் கோவிட்-19 எனும் வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையில் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நிகழ்ச்சியின் இறுதி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். கோவிட் என்று சொல்கின்ற பொழுது அமெரிக்காவையும் தாண்டி ஆப்பிரிக்காவையும் தாண்டி ஆசியாவுக்குள் புகுந்து இன்று கோவிட் வைரஸ் எமது நாட்டிற்குள்ளும் புகுந்து ஏன் எமது நகரத்திற்குள்ளும் நுழைந்து பல்வேறு அபாயங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த கோவிட் தொடர்பிலே கதைப்பதற்கு மிக பொருத்தமான ஒருவரை நாம் இன்று எமது கலையகத்திற்கு அழைத்திருக்கின்றோம். மாத்தளை மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் ASM அஃப்கர் அவர்கள் எமது கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் அஃப்கர் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த கோவிட் வைரஸ் தொடர்பான செய்திகள் வந்ததுக்கு பிறகுதான் பொது சுகாதார பரிசோதகர்களுடைய பெயர்கள் அல்லது அவருடைய பதவி நிலை அடிக்கடி ஊடகங்களிலே வெளிவருவது அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையில் இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் என்பவர்கள் யார்? உங்களுடைய பொறுப்புகள் என்ன, பணி என்ன, அதே போன்று உங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கலாம். இந்த அதிகாரங்கள் யாவை? முதலாவதாக ட்ரூ டிவி நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு சரியான செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கும் இந்த முயற்சிக்கு முதலாவதாக நன்றியை கூறி நான் ஆரம்பிக்கின்றேன். பொது சுகாதார பரிசோதகர்கள் என்கிறவர்களுக்கு முக்கியமான 5 டியூட்டிஸ் இருக்கின்றது. கோவிட்-19 கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அல்லது தடுப்பு நடவடிக்கைகள் எமது தொழிலில் ஒரு பகுதி என்று சொல்லலாம். ஆகவே எமது கடமைகளில், அதாவது எமது பொறுப்புகளில் நாம் முதலாவதாக வருவது தான் அது சொல்வார்கள் தொற்று நோயியல், அதாவது எபிடமியாலஜி அல்லது கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள். அடுத்ததாக இரண்டாவது டியூட்டி, அதாவது கடமை ஃபுட் சேஃப்டி, அதாவது உணவு பாதுகாப்பு சம்பந்தமான கடமைகள். மூன்றாவதாக என்வாயன்மெண்டல் ஹெல்த், அதாவது சுற்றாடல் சம்பந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதிலும் பொது சுகாதாரர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஸ்கூல் ஹெல்த், அதாவது உங்களுக்கு தெரியும் பாடசாலை சுகம் சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி தான் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது PHIS என்று சொல்வது. அடுத்தது ஒக்கியூபேஷனல் ஹெல்த், புதிதாக NCD, இந்த கடமைகளும் பொது சுகாதார கீழ் வருது. அதாவது தொற்றா நோய்கள் தடுப்பு நடவடிக்கை, அதே போன்று தொழில்சார் சுகாதாரம் ஒக்கியூபேஷனல் ஹெல்த், இதுவும் பொது சுகாதார பரிசோதனைகளுக்கு வர முக்கியமான கடமைகள் என்று நமக்கு சொல்லலாம். இந்த வகையில் அதாவது நீங்கள் சொன்னதை போன்று இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் அதை தடுப்பதற்காக, கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுப்பதற்காக களத்திலே இருந்து போராடுகின்ற பிரதானமான ஒரு பாத்திரத்தை வைப்பவர்கள் இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள். பல்வேறு அபாயத்துக்கு மத்தியிலே நீங்கள் இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்களாக, கள உத்தியோகத்தர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த கோவிட்-19 பற்றி சொல்லுகின்ற பொழுது முழு உலகமே பயப்படுகிறது. இந்த கோவிட்-19க்கு ஏன் பயப்பட வேண்டும் அல்லது பயப்பட வேண்டும் தானா? உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேள்வி. பல முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது நாம் ஏன் இதற்கு பயப்பட வேண்டும் என்பது. ரைட், அதில் முதலாவதாக நான் சொல்வதாக இருந்தால் இது ஒரு புதிய வைரஸ். இதற்கு எங்களுக்கு மத்தியில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. கோவிட்-19 வைரஸை பொறுத்தவரையில் உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலும் எவருக்கும் இதற்கு எதிரான தடுப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி எங்களிடத்தில் இல்லை. ஆகவே அடுத்தது இது ஏற்கனவே அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்பினது என்னென்றால், இந்த நோய் வந்தால் 50 பேருக்கு வந்தால் மற்ற 50 பேருக்கு 50% இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி, அல்லது சொல்வார்கள் ஹேர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லி 50% வந்தால் மற்ற 50% இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி வரும் என்று நம்பிதான் சில வேளைகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை தடுப்பு நடவடிக்கைகளில் அதிக முக்கியத்துவம் காட்டவில்லை. ஆனால் இப்பொழுது வைத்தியர்கள் சொல்லும் முக்கியமான விடயம் என்று சொன்னால், இந்த கோவிட்-19 இயற்கையான இம்யூனிட்டி, அதாவது ஹேர்ட் இம்யூனிட்டி ஏற்படுவதற்குரிய எந்த அத்தாட்சியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே இது எமக்கு புதிய வைரஸாக இருப்பதனால் இதற்கு எதிராக இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி எங்களிடத்தில் இல்லாததன் காரணமாக இது பரவக்கூடிய வீதமும் கூட. ஆகவே இந்த பரவுற வீதம் மிகவும் அதிகம் இந்த நோய். ஆகவே இதால் ஏற்படுகின்ற பொருளாதார, சமூக, சுகாதார விளைவுகள் மிகவும் பாரதூரமானது. அதிலும் முக்கியமாக
இதில் வரக்கூடிய சிக்கல்கள், அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது குறிப்பாக வயதானவர்களுக்கு வந்தால் அல்லது தொற்றா நோய்கள் உள்ளவர்களுக்கு வந்தால் மரண வீதம் அதிகம். ஆகவே எங்களுக்கு தெரியும், மரணிக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை மற்றைய வைரஸ் நோய்களை பார்க்கவும் விடவும் மரண வீதம் COVID-19 மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அடுத்தது சொல்லுவார்கள், இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இந்த ஒரு நாட்டில் ஹெல்த் சம்பந்தமாக, அதாவது வைத்தியம் துறை சம்பந்தமாக பேசும் பொழுது த்ரிஷோல்ட் கெப்பாசிட்டி என்று ஒன்று பேசுவார்கள். அதாவது COVID-19 எடுத்துக்கொண்டால் 100 பேருக்கு வந்தால் கிட்டத்தட்ட 80% சில நேரம் எந்த நோய் அறிகுறியும் காட்டாமல் நோய் வந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் 15% நோய் அறிகுறிகளோடு வந்து போகலாம். அதிலேயும் குறிப்பாக இன்னும் 5% அந்த 15% ஒரு குறிப்பிட்ட அளவினர் தீவிர சிகிச்சை தேவைப்படும். அதிலும் குறிப்பிட்ட நபர்கள் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆக இப்படி போகும் பொழுதோ, நோயாளிகளின் பரவல் வீதம் அதிகரிக்கும் பொழுதோ, எமக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, அதாவது சுகாதார திணைக்களத்துக்கு, இப்போ இலங்கையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வைத்தியர்கள், அதே போன்று களத்தில் வேலை செய்யக்கூடியவர் PHIமாராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்கின்ற தாதிமார்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவருக்கும் ஒரே அடியாக பரவிவிட்டன்னு சொன்னால் எமக்கு இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் போய்விடும். ஆக இதை நாங்கள் த்ரிஷோல் கெப்பாசிட்டி என்று சொல்கிறோம். சில நாடுகள் இப்போது அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இந்த நோய் மிக வேகமாக பரவினால் இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் காணப்படுவதை போன்று பேமெண்ட்டுகளிலும் கொரிடோர்களிலும் நோயாளிகளை போட்டு சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் மிகவும் ஒரு அபாயமான ஒரு நிலைமை வரலாம். ஆகவே தான் நாம் COVID-19 ஒரு சாதாரணமான வைரஸாக கருதினாலும் அதன் வரக்கூடிய சிக்கல்கள், ஏற்கனவே நான் கொண்டப்பட்ட விடயங்களின் காரணமாகத்தான் இதை தடுப்பதற்காக இது சம்பந்தமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த நோயிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதுதான் இருக்கின்ற ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது. எப்படி இந்த COVID-19 வைரஸ் எங்களுக்குள் தொற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நான் அதை ஏற்கனவே கூறிய விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது, இந்த COVID-19 வைரஸுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான சிகிச்சையும் இல்லை. சுகாதார திணைக்களம் முக்கியமான சில நடைமுறைகளை எமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதை தடுப்பதற்காக வேண்டி. குறிப்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் 4 விடயங்களை ஞாபகப்படுத்துகிறது. அதாவது நாங்கள் அதை ட்ரீம் என்று சுருக்கமாக சொல்வது, முதலாவது டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது தூரம். எந்த சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 பரவுவது சாதாரணமாக ட்ராப்லெட்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். அதாவது எமது வாயிலிருந்து வரும் உமிழ்நீர் துணிக்கைகள் மூலம்தான் பரவுவது. சாதாரணமாக நான் கதைக்கும் பொழுது, நான் மூச்சில் விடும் பொழுது சாதாரணமாக 20 வைரஸ் துணிக்கைகள் எமது வாயிலிருந்து வெளியேறும். அதே போன்று நான் கதைக்கும் பொழுது, மூச்செடுக்கும் பொழுது 20 துணிக்கைகள் என்றால், நான் கதைக்கும் பொழுது 200 துணிக்கைகள் எமது வாயிலிருந்து வைரஸ் துணிக்கைகள் வெளிவரும், என உடம்பில் வைரஸ் இருந்தால். ஆனால் நான் இரும்பும் பொழுதோ தும்மும் பொழுதோ கிட்டத்தட்ட 200 மில்லியன் வைரஸ் துணிக்கைகள் எனது வாயிலிருந்து வெளியேறும். அதே நேரம் நான் அந்த வைரஸ் துணிக்கைகள் நம்ம உமிழ்நீர் துணிக்கைகளுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் கீழே படியலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் நாமல் சொல்வது, நாமல் 1 மீட்டருக்கு அப்பால் இடைவெளியை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டால் அந்த வைரஸ்களுடைய டென்சிட்டி, இப்போ எங்களுக்கு அதுக்கு அப்பால் போகக்கூடிய அந்த டென்சிட்டி அல்லது அதோடைய கணம் மிகவும் குறைந்துவிடும். ஏன்னா தூரத்துக்கு போகாத காரணமாக இது மற்ற வைரஸ்களோடு ஒப்பிடும் பொழுதோ இந்த வைரஸுடைய அளவு பெரிதாக என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இது போகக்கூடிய தூரம் 1 மீட்டருக்கு உட்பட்ட தூரமாகத்தான் கருதப்படுகிறதனால் எந்த நேரமும் முடியுமான எந்த சந்தர்ப்பங்களிலும் மீட்டருக்கு அப்பாற்பட்ட இடைவெளியை அல்லது டிஸ்டன்ஸை, தூரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவது மிகவும் முக்கியமாக இருக்குது. அடுத்தது ரெஸ்பைரேட்டரி எட்டிகெட் என்று சொல்வார்கள், அதாவது சுவாச தொகுதி சம்பந்தமான நல்ல பழக்க வழக்கங்கள். அதாவது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் எமக்கு இருமல், அதே போன்று இந்த COVID-19 சம்பந்தப்பட்ட நோய் அறிகுறிகள் ஏதாவது எமக்கு காணப்பட்டால்
நாங்கள் என்ன செய்வது, வீட்டிலே இருந்து கொள்வது, தனிமையாக மாஸ்க் அணிந்து கொள்வது, அதே போன்று தனியாக இருந்து கொள்வது, அடுத்தது சுகாதார பழக்க வழக்கங்களை கையாள், உதாரணமாக அடிக்கடி கைகளை கழுவுவது, எமக்கு இருமல் தும்மல் ஏற்பட்டால் ஒரு டிஷ்யூவோ ஏதாவது ஒன்றினால் எமது மூக்கை மறைத்துக் கொள்வது, வாயை மூக்கை மறைத்துக் கொள்வது. சாதாரணமாக நோய் அறிகுறிகள் வெளியில் தென்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதிலிருந்தே அவர் நோயை பரப்ப ஆரம்பித்து விடுவார் நோயாளி. ஆகவே சில நேரம் சாதாரண சுகதேகி போன்று எமது சுற்றாடலில் இருப்பவர்கள் கூட வைரஸை காவிகளாக இருக்கலாம். அடுத்ததாக ஆன்டிசெப்டிக் என்று சொல்வார்கள். இது குறிப்பாக நாம் ஹேண்ட் வாஷிங் தான் இதில் குறிப்பிடுவது. அதாவது ஹேண்ட் வாஷிங் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நடைமுறை. ஏனென்றால் சாதாரணமாக நாம் இந்த கோவிட் வருவதற்கு முதல் கூட நாங்கள் சொல்வது, சரியான விதத்தில் 20 வினாடிகள் நாங்கள் கைகளை கழுவினால் சுமார் 70 விதமான நோய்களை எங்களுக்கு தடுத்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் COVID-19 தடுப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு சுகாதார நடைமுறை தான் ஹேண்ட் வாஷிங் என்று சொல்லப்படுவது. சவர்க்காரமிட்டு கைகளை நன்றாக 20 வினாடிகள் கழுவிக்கொள்வது. சரியான விதத்தில் கழுவிக்கொள்வது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. என்றால் நாம் சிலர் கண்டிருக்கிறோம், கைகளை கழுவுவார்கள், சவர்க்காரம் இல்லாமல் இருக்கும். சவர்க்காரம் விட்டாலும் சில நேரம் சரியாக நாங்கள் கைகளை கழுவுவதில்லை. ஆகவே எமது கைகளில் உட்பட்ட இந்த பகுதிகள் சரியாக கழுவப்பட வேண்டும், விரல் இடுக்குகள் சரியாக கழுவப்பட வேண்டும், விரலுக்கு இடைப்பட்ட பகுதிகள் கழுவப்பட வேண்டும், இந்த பகுதிகள் கழுவப்பட வேண்டும். ஆகவே சாதாரணமாக 20 வினாடிகளில் சரியாக எங்களுக்கு கைகளை கழுவிக்கொள்ளலாம். காரணம், இந்த நோய் பரவுவது, அதாவது டிரெக்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னது போன்று இருமும் பொழுது தும்மும் பொழுது நோயாளிக்கு அருகாமையில் நாங்கள் இருந்தால் அந்த ட்ராப்லெட்ஸ் எமது சுவாசப்பாதையினூடாக உள்ளுக்கு சென்று நோய் வரக்கூடிய அவதானம் இருக்கின்றது. அதே போன்று அந்த நோயாளி ஒருவர் இருமி அந்த இருமலினாலோ தும்மலினாலோ அவர் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அல்லது அவருடைய கையில் இருக்கும் வைரஸ்கள் இன்னொரு இடத்தை நாங்கள், அதாவது சர்ஃபஸ் என்று சொல்லுவோம், மேல் பகுதியில் நாங்கள் கையை வைத்து அதே இடத்தில் இன்னொருவர் கையை வைத்து அதன் மூலம் வைரஸ் பரவக்கூடிய சான்ஸ்கள் இருக்கிறது. ஆகவே எமது கைகளை நாங்கள் எங்கேயாவது போய் வைரஸை கைகளுக்கு எடுத்து நாங்கள் எங்கள் கண்களை அல்லது மூக்கை அல்லது வாயில் நாங்கள் கைகளை தொடும் பொழுதோ அதன் மூலமாக வைரஸ் எமக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால் கட்டாயம் முடியுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் சவர்க்காரமிட்டு கை கழுவது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஏனென்றால் சவர்க்காரமிட்டு கை கழுவும் பொழுது வைரஸ் சாகுவது மட்டுமல்ல, எமது கைகளில் உள்ள வைரஸ் கழுவி போய்விடும். ஆக முடியாத சந்தர்ப்பங்களில் தான் நாம் சொல்வது சானிடைசர் பாவிக்கும்படி. ஆனால் அதில் சில வரையறைகள் இருக்கிறது. என்னென்றால் கையில் ஏதாவது அழுக்குகள் இருந்தால் அல்லது மண் போன்ற ஏதாவது இருந்தால் இந்த சானிடைசருடைய எஃபெக்டிவ்னஸ் மிகவும் குறைவாக இருக்கும். அடுத்ததாக சானிடைசர் அல்லது ஆல்கஹால் ரப்னு சொல்லக்கூடிய அந்த திரவங்கள் எமது கையில் உள்ள வைரஸை கொல்லும், ஆனால் வைரஸை அப்புறப்படுத்தாது. ஆகவே மிகவும் நல்ல நடைமுறை. முடியுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் சவர்க்காரமிட்டு கைகளை கழுவுவது மிகவும் முக்கியமான விடயம். ஆகவே நான் 3 டிஸ்டன்ஸ், ரெஸ்பிரேட்டரி எட்டிகெட், ஆன்டிசெப்டிக், ஹேண்ட் வாஷிங் என்று சொன்னேன். அடுத்த முக்கியமான விடயம் கடைசியாக மாஸ்க். அவை இந்த மாஸ்க் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால், அதாவது சொல்லுவார்கள், ஒரு பிரதேசத்தில் 95% மக்கள் சரியான விதத்தில் சரியான மாஸ்கை அல்லது முகக்கவசத்தை அணிந்தால் அந்த ஊரையோ அந்த பிரதேசத்தையோ எந்த சந்தர்ப்பத்திலும் லாக்டவுன் பண்ண வேண்டிய தேவை வராது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மாஸ்க் நாங்கள் இப்பொழுது சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஏதோ போலீசார் தண்டிப்பார்கள் அல்லது PHI தண்டிப்பார்கள் என்பதற்காக மாஸ்க் அணிப்பவர்கள் தான் அநேகமான பேர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாஸ்க் அணிவதும் சரியாக எங்களது மூக்கு வாய்ப்பு மூடும் விதத்தில் அணியப்பட வேண்டும். முடியுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கை நாங்கள் யூஸ் பண்ணுவது மிகவும் பொருத்தமாக. இந்த வேளையில் அதாவது இந்த மாஸ்க் என்று சொல்கின்ற பொழுது நாங்களிடம் கேட்க வேண்டியது ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் டவுனுக்கு செல்கின்ற பொழுது சரி அல்லது பாதைகளில் செல்கின்ற பொழுது விதவிதமான மாஸ்க்குகளை அணிந்து வருகின்ற மனிதர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் அந்த KN95 என்கின்ற மாஸ்க் வகைகளை அணிகின்றார்கள். சில பேர் நீங்கள் சொன்னதை போன்று சர்ஜிக்கல் மாஸ்க் அணிகின்றார்கள். அதே போன்று சில பேர் வெறுமனே வீடுகளில் புடவைகளை தேய்த்து மாஸ்க் அணிகின்ற ஒரு விடயம் கூட இருக்கிறது. உண்மையில் இந்த மாஸ்க் அணிவதன் நோக்கம் வைரஸ் எங்களை காவாமல் இருப்பதற்கு. இந்த வைரஸை தடுக்கக்கூடிய மாஸ்க் என்றால் அதை நீங்கள் எந்த வகையான மாஸ்கை நீங்கள் பரிந்துரை செய்வீர்கள்? மாஸ்க் என்று சொல்லும் பொழுது மாஸ்க் அணிவதின் முக்கியமான நோக்கம் 2 இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் மாஸ்க் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று வைரஸ்
நோய் கிருமிகள் எமக்கு காவுவது போன்று எம்மிலிருந்து மற்றவர்களுக்கு போவதை தடுப்பதும் ஒரு முக்கியமான நோக்கம். ஆகவே சுகாதார திணைக்களம் அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைப்பது என்னவென்றால், முடியுமான சந்தர்ப்பங்களில் எல்லோ இடத்திலும் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய மாஸ்க் அல்லது KN95 மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை 3 லேயர்ஸ் இருக்கின்றது. ஆகவே அது எம்மிலிருந்து மற்றவர்களுக்கு போவதை தடுப்பது போன்று மற்றவர்களிருந்து எமக்கு வாரத்தை தடுக்கக்கூடிய சக்தி அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கு அல்லது KN95 மாஸ்க்கு இருக்கின்றது. துணி மாஸ்க்குகளை நாம் எடுத்துக்கொண்டால் அது எம்மிலிருந்து போறதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எமக்கு வரக்கூடிய மற்றவர்களிலிருந்து வரக்கூடிய தடுக்கும் என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியாது. இந்த வேளையில் இந்த COVID-19 வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவதற்காக PCR என்கின்ற ஒரு பரிசோதனை முறை காணப்படுகிறது. உண்மையில் இந்த PCR முறை என்றால் என்ன? அதை எப்படி பயன்படுத்தி ஒருவரை நீங்கள் கோவிட் தொற்றாளி என்று அடையாளம் காண்கின்றீர்கள்? பொதுவாக நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் PCR பரிசோதனை என்பது COVID-19 வைரஸினுடைய RNA என்று சொல்லக்கூடிய பகுதி, அதனுடைய பகுதி அந்த எமது உடம்பில் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பது தான் PCR என்று சொல்லக்கூடியது. இது மிகவும் எஃபெக்டிவான பரிசோதனை என்று சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் சில வரையறைகள் காணப்படுகின்றது. சில நேரங்களில் வைத்தியர்கள் சொல்வது என்னவென்றால், PCR பாசிட்டிவ் என்று வரும்பொழுது சில நேரம் எமக்கு நோய் சுகமடைந்த பிறகும் பாசிட்டிவ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அநேகமாக மிகவும் உலக ரீதியாக பரந்தளவில் பாவிக்கக்கூடிய இந்த COVID-19 தொற்றை அறிந்து கொள்வதற்காக பார்க்கக்கூடிய பரிசோதனை தான் PCR என்று சொல்லப்படுகின்றது. இந்த வேளையில் இந்த PCR பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் சிலர் சொல்லுவார்கள் அது மிகவும் வலியை தரக்கூடிய ஒரு பரிசோதனை என்ற ஒரு கதை இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த முஸ்லீம் ஊர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு சில ஊர்கள், இப்பொழுது ஊடகங்களில் கூட அடிக்கடி அந்த ஊர்களின் பெயர்கள் அடிப்படுகின்றன. அந்த ஊருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஊரில் இருக்கின்றவர்கள் இந்த PCR பரிசோதனையை செய்வதிலிருந்து நழுவி போகின்ற அல்லது ஒளிந்து கொள்கின்ற தவிர்த்து கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஏன் இப்படியான ஒரு நிலைமை? அதாவது சொல்லுவார்கள், உலகத்தில் நோயாளிகளை விட வைத்தியர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று. அதாவது அநேகமாக எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இது சம்பந்தமாக சரியானவர்களிடம் சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்வதில்லை. அநேகமாக உங்களுடைய கேள்வியிலே அதுக்கு விடையும் இருக்கிறது. அதாவது முஸ்லீம்கள் செறிந்து வாழும் இடங்கள் என்னும் பொழுது உண்மையிலே முஸ்லீம்கள் செறிந்து வாழும் இடங்களில் அபாயமாக முஸ்லீம்களுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், கொழும்பை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், அந்த அடுக்குமாடி வீடுகளிலே அதிகமாக இந்த நோய் பரவக்கூடிய வீதம் அதிகம். எங்களுடைய முஸ்லீம்களுடைய கலாச்சாரம், முஸ்லீம்களுடைய அந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதிகமாக செறிவாகத்தான் வாழ்வது. ஆகவே எமக்கு இந்த நோய் வந்தால் பரவக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எமது வாழ்க்கை முறைகள், எமது வாழ்க்கை பின்னணிகளை பார்த்து கொண்டால். ஆகவே நாங்கள் இந்த அடுத்த நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, PCR வலிக்குமா? உண்மையிலே நாங்கள் 5 மாதம் 6 மாதம் பிள்ளை, நேற்று ஒரு 5 மாத குழந்தைக்கும் நாங்கள் PCR பரிசோதனை செய்தோம். அதுவும் சாதாரணமாக அந்த பிள்ளை 2 சுவப்ஸ் இருக்கின்றது. அதை நாங்கள் மூக்கிலும் ஒன்றை வாயிலும் போட்டுத்தான் அந்த சுவப்ஸை எடுப்பது. இது வலிக்கக்கூடிய ஒரு சிறு அசௌகரியம் ஏற்படலாம். மூக்கினுள் ஒரு சுவப்பை போடும் பொழுது சின்ன ஒரு அசௌகரியம் ஏற்படலாம். அப்படி இல்லாமல் பயப்படக்கூடிய அளவுக்கு வலிப்பதோ அல்லது குருதி இரத்தம் வரக்கூடிய அளவுக்கு யாரும் போட்டு அது ஒரு சுவப், அதில் இருப்பது ஒரு கொட்டன் சுவப். ஆகவே அது வலிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இல்லை. அடுத்ததாக பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் இப்போ நேற்றும் முஸ்லிம் பாதிகளில் PCR எடுத்ததில் 75 பேரிடம் பரிசோதனை எடுத்தோம். ஒருத்தர் கூட பாசிட்டிவ் ஆகவில்லை. ஆகவே இது பயப்படக்கூடிய எந்த தேவையும் இல்லை இதற்கு. நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக குடும்பத்தோடு ஒன்றித்து ஒரே சூழலில் வாழ்கின்றவர்கள். நாங்கள் சாப்பிடுவது கூட ஒரு சகனிலே 5 பேர் வட்டமாக இருந்து சாப்பிடுகின்ற பொழுது இந்த கோவிட் காலத்திலே இப்படியான எங்களுடைய வாழ்க்கை முறை அதிகளவாக எங்களுக்கு பரவக்கூடிய சாத்தியத்தன்மையை கூடுதலாக உருவாக்கக்கூடும் இல்லையா? ஆகவே தான், அதாவது முஸ்லீம் பகுதிகளிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் செறிவாக
வாழுகின்ற பகுதிகளை இலக்கு வைத்து அங்கே பிசிஆர் பரிசோதனை செய்வது கூட முஸ்லிம்களுடைய நலனுக்காகத்தான் இல்லையா? அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அண்மையில் முஸ்லீம்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தூய்மையை வழிபடுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் உலமாக்களும் சொல்கின்றார்கள், நோயாளிகள் இருந்தால் நீங்கள் நோயாளிகள் தொற்று நோயாளிகளை கண்டால் தூரமாகுங்கள் என்று சொல்லப்படுவதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான முஸ்லீம்கள் இதை கருத்தில் கொள்வதில்லை. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு தொற்று நோயாளியை நாங்கள் அவரை தனிமைப்படுத்துவதற்கு சென்றிருந்த போது ஒரு சகோதரரிடம் நாங்கள் ஏன் மாஸ்க் அணியவில்லை என்று கேட்டதற்கு, எனக்கு நோய் வராது, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படி என்று அவர் பதிலளித்து விட்டு சென்று விட்டார். ஆனால் அல்லாஹ் உண்மையிலே எங்களுக்கு நோய்களை தருவதை போன்று பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழிமுறைகளையும் காட்டி இருப்பதனால் நாங்கள் கட்டாயம் அவைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமான கடமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நடைமுறைகளை நாங்கள் முஸ்லீம்கள் என்ற விதத்தில் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. எமது வியாபார ஸ்தலங்களை எடுத்துக்கொண்டாலும் சில வேளைகளில் இதை பற்றி எதுவுமே அலட்டிக் கொள்ளாதவர்கள், சில நேரங்களில் எமக்கு கூட நாம் போன சந்தர்ப்பங்களில் அவர் ஏதோ வேறொரு நாட்டில் வாழ்வது போன்று வேறொரு இந்த கோவிட் சம்பந்தமான எந்த விதமான அறிவோ அல்லது அதற்கு எந்த விதமான விளக்கமோ அல்லது இதை தடுக்க வேண்டும் என்ற உணர்வோ இல்லாமல் தமது வியாபார ஸ்தானங்களை அல்லது தமது வீடுகளில் அல்லது பாதையோரங்களில் களியாட்ட கூடி அங்கே பிள்ளைகளாக இருக்கலாம், வயது வந்தவர்கள், பெரியவர்கள், மைய வீடுகள் போன்ற இடங்களில் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இதை தடுக்க ஏனென்றால் இந்த வைரஸ் எந்த ரூபத்திலும் வரலாம். இது ஒரு வைரஸோடு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஆகவே அது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட எங்கே போய் வருகிறார்கள் என்பது எமக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன போன்று இது சம்பந்தமாக நாம் மற்றவர்களை விட ஒரு சுகாதாரத்தை சுத்தத்தை வலியுறுத்தும் மார்க்கம் என்ற விதத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் என்ற விதத்தில் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் முஸ்லீம்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் சுகாதாரம் அல்லது சுகம் சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர்களுக்கு முக்கியம் காட்டுவதில்லை என்ற அந்த நம்பிக்கை சுகாதார உத்தியோகத்தர்களிடமும் காணப்படுகின்றது. முஸ்லிம் பிரதேசங்களில் போய் வேலை செய்வதற்கு எமது கள உத்தியோகத்தர்கள் விருப்பமில்லை, சிலர்கள் விருப்பமில்லை. காரணம், அவர்கள் சொல்வது கேட்பதில்லை, அவர்களுக்கு சுகம் சம்பந்தமான எந்த அக்கறையும் இல்லை, அவர்கள் ஒத்துழைப்பது குறைவு, சகயோகிய மந்தி அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு முதலாவது கடமை தான் இந்த நோயை பற்றி நாங்கள் சரியாக அறிந்து கொள்வது. ஆகவே இது சம்பந்தமான சரியான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது. அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் தேவையில்லாத பீதிகளை உருவாக்கி மூட நம்பிக்கைகளை நம்பி நாங்கள் சில நேரம் வேறு விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. உண்மையிலே அவர்கள், அதாவது எங்களுடைய பொது சுகாதார அதிகாரி அவர்கள் சொன்னதை போன்று முஸ்லிம் சமூகம் ஒரு விடயத்தை மறந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள், அதாவது கோவிட் இல்லை, ஒன்றாகத்தான் வாழுவோம், எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று நாங்களே நினைத்து செயற்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கின்ற கொரோனா மரணங்களில் 150க்கும் மேற்பட்ட மரணங்கள் முஸ்லிம்களுடைய மரணங்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்று கூறிக்கொண்டு அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். அண்மை காலமாக இந்த வாட்ஸ்அப்பிலே ஒரு வாய்ஸ் கட் அதாவது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாடசாலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலைகளில் குறிப்பாக முஸ்லிம் பெண் மாணவிகள் படிக்கின்ற பாடசாலைகளை இலக்கு வைத்து இந்த PHI என்று சொல்லப்படுகின்ற பொது சுகாதார அதிகாரிகள், அதாவது முஸ்லிம் பெண் மாணவிகளை இலக்கு வைத்து அங்கே சென்று வலுக்கட்டாயமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதாகவும் அதனால் உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் ஒரு வாய்ஸ் கட் பரவி வருகிறது. உண்மையா பொய்யா என்று தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் அது உண்மையா பொய்யா என்று சொல்லி. உண்மையிலே சொல்லப்போனால் PCR பரிசோதனையை எமது பிரதேசத்தில் குறிப்பாக இப்போ நான் வேலை செய்யும் பகுதியை எடுத்துக்கொண்டால் என்னுடைய பிரதேசத்தில் உள்ள ஏற்கனவே நான் சொல்வது போன்று தொற்றுக்குள்ளானவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் கண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடையதும், அடுத்ததாக குறிப்பாக அபாயமான குழுக்கள்னு சொல்லுவார்கள், அதாவது வல்னரபிள் குரூப்ஸ், அப்படி அந்த ரிஸ்குள்ள இடங்களிலிருந்து வந்தவர்களுடைய PCR பரிசோதனையை செய்து கொள்வதற்கு கூட எமக்கு நேரமும் இல்லை, அதற்கான வசதிகளும் போதாத நிலையில் வலுக்கட்டாயமாக போய் பாடசாலைகளில் எந்தவித தேவையும் இல்லாமல் முஸ்லிம் மாணவிகளிடத்தில் PCR எடுக்க வேண்டும் என்ற தேவை இதுவரைக்கும் எமக்கு ஏற்படவில்லை. சுகாதார திணைக்களம் இது சம்பந்தமாக
எந்த விதமான சுற்று நிரூபங்களோ அதற்படியான எந்த விதமான உத்தரவுகளோ வழிகாட்டல்களோ எங்களுக்கு வழங்கப்படவும் இல்லை. ஆகவே எனது அறிவுக்கு எட்டிய வரையில் நான் அறிந்த வரையில் இதுவரைக்கும் அந்த தேவை சுகாதார திணைக்களத்துக்கோ எங்களுக்கோ ஏற்படவில்லை. இது ஏதோ பாடசாலைகளுக்கு வராமல் இருப்பதற்கு சில நேரம் அந்த வீட்டிலிருந்து பழகியவர்கள் செய்த ஒரு வேலையாகவும் இருக்கலாம். ஒரு அதிபரிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு சொன்ன விடயம்தான், ஒரு ஆசிரியை, ஒரு பாடசாலையில் வேலை செய்யும் ஒரு ஆசிரியை அவரிடம் கேட்டதாகவும் PHI சொன்னதாக அந்த குறிப்பிட்ட ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போய் வந்ததனால் PHI உங்களுக்கு 14 நாள் குவாரண்டைன் இருப்ப சொன்னதாக சொல்லி, அப்படி நீங்கள் சொன்னதாக என்னிடம் கேட்டபொழுது நான் சொன்னேன் அப்படி யாருக்கும் நான் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று. ஆனால் அவர் அந்த அதிபரிடம் சொல்லி இருப்பது என்றால் பாடசாலைக்கு போகாமல் PHI எனக்கு 14 நாள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படும்படி உத்தரவிட்டதாக கூறி அவர் வீட்டில் இருப்பதற்கு அதிபரிடம் விடுமுறை கேட்டிருந்தார். சமூகத்தை மிகவும் இழிவான நிலைக்கு கொண்டு செல்லப்படலாம். எமது பிள்ளைகள் பாடசாலைக்கு போறதை மிகவும் தடுக்கக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான விதத்தை எந்த விதமான ஆத்தென்டிகேஷன், இவ்வாறான வரக்கூடிய நியூஸ்களை எந்த விதமான உறுதிப்படுத்தப்படாமல் இவ்வாறான பொறுப்பில்லாத தகவல்களை வழங்காமல் பரவாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியம் சமூகம் என்ற வகையில். குறிப்பாக இப்படியான அதாவது ஃபேக் நியூஸ், போலி செய்திகளை வெளியிடுகின்றவர்களை தேடி பாதுகாப்பு தரப்பினரும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னுடைய பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவது உண்மையிலேயே பாதுகாப்பானதா, அங்கே சுகாதார பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறதா, அனுப்ப முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு ஒரு பொது சுகாதார அதிகாரியாக நீங்கள் வழங்குகின்ற பதில் என்ன? என்னை பொறுத்தவரையில் நானும் ஒரு பெற்றார், ஒரு தந்தை என்ற விதத்தில் இந்த COVID-19 இன்னும் இதோடு நான் ஏற்கனவே சொன்னது போன்று இன்னும் 2-3 வருடங்களுக்கு இதோடு தான் வாழ வேண்டி வரும். ஆகவே இது ஒரு எங்களுக்கு வந்திருக்கிற ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். ஆகவே இதை எங்களுக்கு இன்னும் 2-3 வருடங்கள் வரும் வரை 100% கட்டுப்படுத்த முடியாது, அதாவது இல்லாமல் செய்ய முடியாது, இதோடு வாழ வேண்டும். ஆகவே எமது பிள்ளைகளையும் நாங்கள் வீட்டிற்குள் வரையறைப்படுத்தப்படாமல் அவர்களையும் நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சுகாதார நடைமுறைகளை பழகி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைகள், ஏனென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த பாடசாலைகளில் நாங்கள் படிப்பை மட்டும் கொடுப்பதில்லை. உண்மையிலே பாடசாலைகள் என்று சொல்வது பிள்ளைகளுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய ஒரு இடம். வீட்டில் நாங்கள் ஆன்லைன் மூலமாக பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆளுமையை வளர்க்க முடியாது. ஆகவே பிள்ளைகளுக்குடைய ஆளுமையை வளர்க்க வேண்டும் என்றால் பாடசாலை போன்ற ஒரு சூழலில் தான் நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் கேட்கலாம், ஆளுமையை வளர்ப்பதாக இருந்தாலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமே என்று சில பேரண்ட்ஸ் கேட்பதுண்டு. ஆனால் உண்மையிலே பாடசாலைகளை பொறுத்தவரை உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இது பாரிய அளவில் பரவி உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாகவோ பாரதூரமான எபிடமிக் என்று சொல்லக்கூடிய அநேகமான தொற்றுகள் வந்ததாகவும் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டதாக நான் அறிந்த வரையில் இல்லை. நாங்கள் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருந்து எங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஏற்கனவே நாங்கள் 1 வருட காலம் இந்த இதில் கடந்து விட்டோம். ஆகவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நலன் கருதி நாங்கள் சுகாதார நடைமுறைகளை கையாண்டு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதுதான் சிறந்தது. நாங்கள் மாத்தளை மாநகர சபையினுடைய பொது சுகாதார பரிசோதகர் ASM அஃப்கர் அவர்களோடு நேர்காணல் செய்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த கோவிட் தொடர்பாக. குறிப்பாக நாங்கள் இறுதியாக 2 வினாக்களை கேட்க வேண்டும். மாத்தளையிலே தற்போதைய கோவிட் நிலைமை என்ன? மாத்தளை எடுத்துக்கொண்டால், மாத்தளை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு என்ற ஞாபகத்துக்கு எட்டிய வரை கிட்டத்தட்ட 70-80க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் கடந்த 72 மணித்தியாலங்களாக ஒரு நோயாளிகள் கூட அறிவிக்கப்படவில்லை. மாத்தளை நாம் வேலை செய்யும் மாநகர பகுதி எல்லைக்குள் உட்பட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் கடந்த சனிக்கிழமைக்கு பிறகு ஒரு நோயாளி அறிவிக்கப்பட்டார். அதற்கு பிறகு எந்த நோயாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களுடைய அந்த சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நோயாளியின் தொடர்பு பட்டவர்கள், அதாவது ஃபெஸ்ட் கான்டாக்ட்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களிடம் செய்த நாம் PCR பரிசோதனையில் அனைத்து ஃபெஸ்ட் கான்டாக்ட்ஸும், அதாவது நேரடியாக தொடர்பு பட்டவர்களுடைய அனைத்து PCRகளும் நெகட்டிவாக காணப்பட்டது. ஆகவே தற்போது மாத்தளையில் நிலைமை சொல்லும் அளவுக்கு பாரதூரமானதாக இல்லை. இருந்தாலும் எந்த நேரத்திலும் வரலாம். தொடர்ந்தும் நாங்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து வருவது மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியினே
இறுதியான ஒரு கேள்வி, ஆனால் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது நாட்டிலே நிகழ்கின்ற மரணங்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லிம் சமூகத்தை அடிப்படையாக வைத்து கேட்கின்றேன். எங்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தால் நாங்கள் ஒரு பிஹெச்ஐ அதிகாரிக்கு, பொது சுகாதார பரிசோதகருக்கு அதை அறிவிக்க வேண்டுமா, அல்லது வழமை போன்று நாங்கள் அடக்கம் செய்வதை போன்று அந்த நடைமுறையை பின்பற்றலாமா? இதற்கு ஏதாவது சேக்குலர் ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கிறதா? ஆமாம், அண்மையில் சுகாதார திணைக்களத்தினால் ஒரு சுற்று நிரூபம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்று நிரூபத்தில் கூறப்பட்டிருப்பதன்படி வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டால் கட்டாயம் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தின் கிராம சேவகர் அதே போன்று பொது சுகாதார பரிசோதனை அல்லது பிஹெச்ஐக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அதாவது சில நேரங்களில் COVID-19 ஏற்பட்ட மரணமா இல்லையா என்பதை பொதுவாக சொல்வது என்னவென்று சொன்னால் PCR செய்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆனாலும் இலங்கையில் உள்ள வசதி வாய்ப்புகளை அடிப்படையாக வைத்து அந்த பிரதேசத்து பொது சுகாதார பரிசோதகர் அவர் அந்த பிரதேசத்தின் நிலைமைகளை நன்கு அறிந்தவர் என்ற வகையில் அந்த குறிப்பிட்ட வீட்டிலே இறந்த நபர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகக்கூடிய ஏதாவது ஒரு பின்னணியில் உள்ளவரா என்பதை பொது சுகாதார பரிசோதகரின் அந்த அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே கட்டாயமாக வீட்டிலே அறிவிக்கப்படும் மரணங்கள் கட்டாயமாக கிராம சேவகர் அறிவிக்கப்பட வேண்டும். அவர் சில நேரம் பொது சுகாதார பரிசோதகருடைய அந்த அறிக்கையை வைத்து மரண அத்தாட்சி பத்திரத்தை விநியோகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பொது சுகாதார பரிசோதகருக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டு சுவாசப்பை சம்பந்தமான ஏதாவது இறக்கும் முன்பு நோய் அறிகுறிகள் இருந்ததாக சந்தேகித்தால் அல்லது ஏதாவது ஒரு நபர் அந்த வீட்டிலே தனிமைப்படுத்தல் குவாரண்டைனுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால், அப்படி இல்லாவிட்டால் அவருடைய சொந்தக்காரராக இருக்கலாம், அவரோடு சம்பந்தப்பட்டவர் யாராவது ஏதோ COVID-19 தொற்றுக்கு உள்ளானவராக இருந்திருந்தால் சில நேரம் அவருக்கு சந்தேகம் வந்தால் PCR பரிசோதனை ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கருதினால் அந்த இறந்த உடலை நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் PCR பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திய பின்னர் தான் அந்த மையத்தை நாங்களுக்கு சொந்தக்காரர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வேளையில் இப்படி ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழலாம். அதாவது ஒருவர் மரணித்தவுடன் பொது சுகாதார அதிகாரி வரும் வரைக்கும் அந்த மையத்தை குளிப்பாட்டலாமா, கஃன் செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். ஒரு பொது சுகாதார அதிகாரி வருகை தந்து அதை பார்த்ததற்கு பிறகுதான் இதை செய்ய வேண்டுமா? அது சம்பந்தமாக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். உண்மையிலே ஒருத்தர் மரணித்து விட்டால் அவருடைய மரண பரிசோதனை செய்வதா என்பதை முடிவெடுப்பது ஒன்று அவர் மரண பரிசோதனை செய்வது அல்லது பொது சுகாதார பரிசோதகர் அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை வழங்குவது அந்த மரணித்தவரிடமிருந்து கிடைக்கும் அத்தாட்சிகளை வைத்து. ஆகவே அவருக்கு தேவையான அத்தாட்சிகளை நாங்கள் இல்லாமாக்கிவிட்டால் அல்லது குளிப்பாட்டும் பொழுது அல்லது கிராம சேவகராக இருக்கலாம், அவராக இருக்கலாம், இல்லை பொது சுகாதார பரிசோதகராக இருக்கலாம், அல்லது ஹதிசி மரண பரீட்சகன்னு சொல்ல கொரோனர் என்று சொல்லக்கூடியவர் அவருக்காக இருக்கலாம். தேவைப்படும் சந்தர்ப்பங்கள் சில நேரம் அனவசியமான சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு நாங்கள் அவ்வாறு குளிப்பாட்டினால் அல்லது ஏதோ செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். சில நேரம் அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். ஏதோ செய்துவிட்டு இவர்கள் மறைத்து கொள்வதற்காக இப்படி செய்கின்றார்கள், அல்லது பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போது அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய குளிப்பாட்டுவதனால் இல்லாட்டி வேறு விடயங்கள் செய்வதனால் அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் ஆகவே இதை நாங்கள் PCR செய்து உறுதிப்படுத்திய பின்புதான் இந்த உடம்பை எங்களுக்கு வழங்க முடியும் என்று சந்தேகிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் மரணித்த பிறகு கிராம சேவகர் அதே போன்று பொது சுகாதார பரிசோதகர் வந்து பார்த்து அதை பரிசோதனை செய்து அவர்களுடைய அறிக்கையை வழங்கிய பிறகுதான் நாங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் செய்ய வேண்டும். அதுவரையிலும் நாங்கள் குளிப்பாட்டுவதோ அந்த மையத்தை கையாள்வதோ மிகவும் பொருத்தமற்ற நடவடிக்கையாக தான் கருதப்படுகிறது. என்று சொன்னால் அது அனாவசியமான பிரச்சனைகளை, சிக்கல்களை, சந்தேகங்களை உருவாக்கலாம். நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த தற்கால கோவிட் நிலை தொடர்பிலும் எவ்வாறு நாங்கள் கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது,
சமூக ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்பில் மிகவும் விரிவாக கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய கலந்துரையாடலுக்காக வருகை தந்திருந்தார் மாத்தளை மாநகர சபையினுடைய பொது சுகாதார அதிகாரி ASM அஃப்கர் அவர்கள். இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பொது சுகாதார அதிகாரிகள் 24 மணித்தியாலமும் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகத்திற்காக வருகை தந்து பல்வேறு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு ட்ரூ டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ட்ரூ டிவிக்கு உண்மையான செய்திகளை வழங்குவதற்கு சந்தர்ப்பம், உண்மையான செய்திகளை சரியான விதத்தில் மக்கள் வழங்குவதற்காக எடுக்கும் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்காக ட்ரூ டிவி நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரசிகர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.